Lexco Holidays and MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Groups. 50 ஹீரோயின்க வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு எல்லாரும் அப்படிதான்டா பண்ணுவாங்க. என்னையே நானே குரூப் டான்ஸ் ஆரம்பி இது கருப்பாக இருக்குது வெளியே போக சொல்லு. அவர் பெருசானோன்னா நல்லா ஆயிட்டேனா. இந்த 50 ஹீரோயின் நீ 2வது படத்தில் வருமா அந்த 50 ஹீரோயின் நான் பாலாவோட நடிக்கிறேன்னு சொல்லலைன்னா பார்த்துக்கோ. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த மாதிரி வர்றது ரொம்ப ரேர். யார் எப்படி சொன்னாலும் எனக்கு பதில அடுத்த ஒரு ரூபத்தில் நான் பார்க்கறது பாலாவை தான் பார்க்குறேன். அந்த ஷோவில் வந்து பட்ஜெட் என்னடாண்ணா அக்கா ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் ஏக்கா நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகேக்கா, ஆனால் என்ன பட்ஜெட் கொடுத்தாலும் நீ அது இன்னொருத்தருக்கு தானே கொடுக்குற போகிறேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைக்கா என்ன பண்ண போகிறோம்க்கா என்ன வச்சிக்க போகிறோம் அப்படின்னு. அந்த ஷோலேருந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் பாலாவை என் மகனாக தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணுக்கு என்ன தெரியல அவ்வளோ அழகாக இருந்தான். சொன்ன நீ பாலா நீ நடிச்சிருவடா படத்தில் நடிப்ப அப்படின்னு. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா, எனக்கு காலர் இல்லை அப்படி காலரை தூக்கிட்டு அப்படி நிற்பேன். பாலா நடிச்சிட்டான், இதுதான் என்னோட பாலா. அப்போ கிஃப்ட் கொடுக்கணும்னா நீங்கள் எல்லாம் ஒரு மியூசிக் போடுவேன், நீங்கள் எல்லாருமே ஆடணும், நாங்கள் ஆட மாட்டோம். இவ்வளோதானே, நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்களா? எந்திரிங்க 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 எல்லாரும் ஆடலாம். ஷோக்கு போகும்போது சும்மா ரொம்ப பேடாக ட்ரெஸ் பண்ணுவேன் நான் எப்பயுமே. இப்பயும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். திட்டுவாங்க வெளில போனால். எனக்கு அது மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன். அப்போ வந்து பார்த்துட்டு என்ன நீ இப்படி ட்ரெஸ் பண்ணுற, நீ என்ன ஷோ பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணுறது தெரியுதா, என்ன ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்து நீ யாருக்கும் செலவு பண்ணக்கூடாது, நீ உனக்கு ட்ரெஸ் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கண்ணாப்பண்ணு திட்டி எனக்கு கொடுத்தாங்க. ட்ரெஸ்ஸு கூட ஒன்று வைக்கணும். அது மகேஷ் அந்த பர்ஸ் இந்த பணம் கோடி வரணும், அந்த கோடி ஜனங்களுக்கு பண்ணணும். இது லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் மற்றும் MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Group, digital partner Behind Woods, event partner IN Movie Makers. ஸ்டேஜ் ஏறி நம்ம பாலாவை வாழ்த்துறதுக்காக அவங்கள விஷ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய கலா மாஸ்டர் ஸ்டேஜுக்கு வெல்கம் போட ஒரு பெரிய பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். வண்டி வண்டி புல்லட் வண்டி மாப்பிள்ளைக்கு சீருடா கொண்டு வாங்க சாரட்டு வண்டி பொண்ணு படு ஜோருடா ஆழமரம் வந்தாச்சே பந்தரும் போட்டாச்சே சொந்த பந்தம் சேர்ந்தாச்சே பந்திய போரு. குட் ஈவினிங். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே என்னறியாமல் என் கண்ணீர் வந்தது. பாலா நீ எவ்வளோ நல்லவன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் கிடச்சிரும், ஆனால் ஒரு நல்ல மனிதரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த மாதிரி வர்றது ரொம்ப ரேர். ஆனால் நீங்கள் யார் எப்படி சொன்னாலும் எனக்கு பதில அடுத்த ஒரு ரூபத்தில் நான் பார்க்குறது பாலாவை தான் பார்க்குறேன். ஏன்னா லாரன்ஸு நிறைய பண்ணுறார். நான் உடனே நானே ஃபோன் பண்ணி நான் உங்கள் இதில் குரூப்பில் இருக்கேன்னு சொன்னேன். ஆனால் பாலாட்ட பிடிச்ச விஷயம் அடக்கம், அன்பு, ஹெல்ப்பிங்னா ஒரு ஷோ பண்ணேன் நான். அந்த ஷோவில் வந்து பட்ஜெட் என்னடாண்ணா அக்கா ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் ஏக்கா நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகேக்கா, ஆனால் என்ன பட்ஜெட் கொடுத்தாலும் நீ அது இன்னொருத்தருக்கு தானே கொடுக்குற போகிறேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைக்கா என்ன பண்ண போகிறோம்க்கா என்ன வச்சிக்க போகிறோம் அப்படின்னு. அந்த ஷோலேருந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் பாலாவை என் மகனாக தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ஆக்சுவலி 9 o'clock துபாய் போகணும். ஆனால் பாலாக்காக நான் இங்கே வந்து நிற்கலைன்னா நான் ஒரு நல்ல பெண்மணி இல்லை. சினிமா ஃபீல்டில் 40 வருஷம் இருந்து அந்த சாதனை கிடையாது. கஷ்டப்பட்டு வந்து உழைச்சி அது மாதிரி ஒரு ஷோ நடந்தது. அந்த ஷோவுடைய டிஸ்கஷனுக்கு பாலா வீட்டுக்கு வந்தான். என் கண்ணுக்கு என்ன தெரியல அவ்வளோ அழகாக இருந்தான். நான் சொன்னேன் நீ பாலா நீ நடிச்சிருவடா படத்தில் நடிப்ப அப்படின்னு. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா, எனக்கு காலர் இல்லை அப்படி காலரை தூக்கிட்டு அப்படி நிற்பேன். பாலா நடிச்சிட்டான் பார், இதுதான் என்னோட பாலா. அதுக்கு டைரக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருப்பீங்க, ஆனால் பாலாவுடைய அம்மா சார்பில் உங்களுக்கு நான் வந்து நன்றி. என்ன ட்ரெய்லர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஒல்லியாக இருந்தா குச்சியாக இருந்தா பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாலா கண்டிப்பாக எந்த படம் வந்தாலும் உன்னுடைய படம் ஹிட்டு தான் 100%. ஏன்னா
இப்போ வர்ற படம் எல்லாம் நீங்கள் வந்து பெரிய படம் சின்ன படம் கிடையாது, நல்ல ஸ்டோரி இருக்கா தான் பார்க்குறாங்க. கரெக்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி ஹிட் ஆச்சு, பெரிய படத்தோட காம்படிஷனாக வந்தது, ஹிட் ஆச்சு. அதனால பெரிய படம் வருது, இந்த படம் வருமா, இது ஓடுமா கிடையாது. ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப புத்திசாலி ஆகிட்டாங்க. நல்ல படத்துக்கு 100%, பெரிய படத்துக்கு ஈக்குவலாக சம்பாதிச்சிடும். கரெக்டு தானே? ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 1500 பேர், நீங்கள் இன்னொரு ஒரு 1500 பேருக்கு போய் சொல்லுங்கள். இன்னொரு அந்த 3000 பேர் போய் 9000 பேருக்கு சொல்லுங்கள். 9000லேருந்து 90 லட்சம் இந்த மாதிரி சொல்லி ஃபஸ்ட்டு டே எனக்கு வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும். நான் உங்களெல்லாம் நான் வேண்டி கேட்குறேன், இந்த படம் ஹிட் ஆகும் 100%. அதாவது ஒரு 5 ரூபாய் சம்பாதிச்சாலே அவள் வந்து 5 ரூபாய் கூட அதை கொடுத்துட்டு வர்றவன் பெரிய ஹீரோவானா என்னெல்லாம் பண்ணுவான் ஜனங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்கிறவன் தான் கதாநாயகன், இல்லைன்னா கிடையாது. மக்களுக்கு சேவை செய்கிறவன். ஸோ அவனுக்கு ஒரு நம்ம பட்டம் கொடுக்கலாமா, மக்கள் நாயகன். வந்திருக்கா? ஒரு படம் பண்ணக்கூடாது, 100வது படத்துக்கு நீ என்னை கூப்பிடணும், அப்போ தான் நான் வருவேன். 100% 100வது படம் கூடிய சீக்கிரம். இந்த படம் வந்த உடனே கண்டிப்பாக இப்போ எழுதி வச்சுக்கோ. அக்கா சொன்னா ஐ திங்க் நான் மனசார சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் வந்திருக்காங்க. பாலா, உன்னோட கஷ்டம் எனக்கு தெரியும். எனக்கு ஒரு சின்ன, நான் பெரியவளாக இருந்தாலும் கூட நான் ஒரு அட்வைஸ் கேட்டேன் பாலாட்ட. பாலா, நான் அக்கா உங்களை நான் அக்காவாக அட்வைஸ் பண்ணட்டுமா இல்லை ஆக்டர் பாலாவாக அட்வைஸ் பண்ணணுமான்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ ஆக்டர் பாலா வேண்டாம் அட்வைஸ் பண்ணாத, நீ அக்காவாக அட்வைஸ் பண்ணுங்க. வேண்டாக்கா அப்படின்னு சொன்னான். உடனே நான் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா அவன் சொன்ன வேர்டு வந்து என் மனசை டச் பண்ணிச்சு. ஸோ பாலா கிட்ட நிறைய ஃபஸ்ட்டு திறமை எவ்வளோ இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ திறமை. நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஷோவில் பண்ணும் போதும் தமனா வர்றதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ ஜனங்க, டிராஃபிக் ஆகிடுச்சு. நைட்டு 12 மணிக்கு 12:30க்குள்ளே ப்ரோக்ராம் முடிக்கணும். அந்த 45 மினிட்ஸ் அந்த 1.5 லட்சம் ஜனங்களையும் நிற்க வச்ச ஒரே ஆள் யாருன்னா பாலா தான். அப்போ அத்தனை திறமை இருக்குது, டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, நடிப்பு இருக்குது, எப்படி பேசணும் இருக்குது, அந்த சென்ஸ் இருக்குது, எப்படி ஜனங்களை உட்கார வைக்கணும். அப்போ சாதாரண ஆடியன்ஸில் உட்கார வச்சவங்க அப்போ டிவியில் உட்கார வைப்பார்ல உங்களை, தேட்டரில் உட்கார வைப்பார்ல உங்களை. ஸோ கண்டிப்பாக பாலா இந்த படம் ஹிட் ஆகும். டைரக்ட் சார் மறந்துடாதீங்க, ஹிட் ஆனால் பார்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பார்ட்டியில் என்னை கூப்பிடணும். நான் வந்துடுவேன் அதுக்குள்ளே ஊர்லேருந்து. பாலா நீ நல்லா வருவ பாலா. நான் என்னுடைய கடவுள், என்னோட விநாயகருடைய மனசார சொல்கிறேன், நீ பெரிய ஆளாக ஆகணும், நீ நம்பர் 1 ஹீரோவாக ஆகணும். அதுக்கப்புறம் நேற்று ஒரு பைட்டு பார்த்தேன், 50 ஹீரோயின்க வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு. எல்லாரும் அப்படி தாண்டா பண்ணுவாங்க. எல்லாரும் பார்க்கும் போதும் என்னையே நானே குரூப் டான்ஸ் ஆரம்பி, இது கருப்பாக இருக்குது வெளியே போக சொல்லு, அப்புறம் பெருசானோன்னா நல்லா ஆயிட்டேனா. அது மாதிரி தான் இந்த 50 ஹீரோயின். நீ 2வது படத்தில் வருமா அந்த 50 ஹீரோயின் நான் பாலாவோட நடிக்கிறேன்னு சொல்லலைன்னா பார்த்துக்கோ, வரும். ஏன்னா எல்லாருமே நினைக்கணும், எல்லாருமே ஃபஸ்ட்டு படத்துலேருந்து தான் வராங்க. கதை நல்லா இருக்கா, அப்போ எல்லா ஹீரோயின் நடிக்கணும். இது எல்லா ஹீரோயினுக்கு நான் சொல்கிற அட்வைஸ். பாலா நடிக்கிறாரு, நீங்கள் அது நடிக்கக்கூடாதுன்னு இல்லை. படம் நல்லா இருக்கா, டைரக்டருடைய சப்ஜெக்ட் நல்லா இருக்கா, அதுதான் கதாநாயகனே, அதோட கதை தான். ஆனால் பாலா 100% இந்த படம் ஹிட்டு. கண்டிப்பாக எப்போ தேட்டரில்? செப்டம்பர் 5th மாஸ்டர். செப்டம்பர் 5th நான் துபாயில் பார்ப்பேன், துபாய் தேட்டரில் பார்ப்பேன். துபாயிலேருந்து நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவேன். கண்டிப்பாடா தங்கம், ஐ லவ் யூ ஸ்வீட் ஆர்ட். உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன். அப்போ மாஸ்டர் ஸ்ட்ரெயிட்டாக பாலாவே ஸ்டேஜில் கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டுலாம். பாலா ப்ளீஸ் வாங்க, கொடுத்துடலாமா கிஃப்ட்டு? அப்போ கிஃப்ட் கொடுக்கணும்னா நீங்கள் எல்லாம் ஒரு மியூசிக் போடுவேன், நீங்கள் எல்லாருமே ஆடணும். நாங்கள் ஆட மாட்டோம், நாங்கள் கை தட்டுவோம். நாங்கள் 2 பேர் கை தட்டுவோம். நீங்கள் இந்த பாலா படம் ஹிட் ஆனோன்னா எல்லாம் எந்திரிங்க, எல்லாரும் ஃபுல் பின்னிட்டு டான்ஸ் பண்ணுங்க. ஹாப்பி, சந்தோஷம். ஒரு திறமை உள்ள ஆள் ஃபஸ்ட்டு படம் இவ்வளோதானா? நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்களா? எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, எல்லாரும் ஆடலாம். கம் ஆன் மியூசிக். ஒரு மாலையை எடுத்து மாட்டு, பீப்பி 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 டும் 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 டும், மகர அரிசி போட்டு ஒரு அரத்தி எடுத்து காட்டு. வண்டி வண்டி புல்லட்டு வண்டி, மாப்பிள்ளைக்கு சீருதா, கொண்டு வாங்க சாரட்டு வண்டி, பொண்ணு படு ஜோரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாமா? ஸ்மால் கிஃப்ட் ஃபார் யூ.
மக்கள் நாயகன் பாலா எப்படி இருக்கு? மக்கள் நாயகன் தானே? ரொம்ப நன்றிக்கா. கலாக்கா அக்கா நீங்கள் நீங்கள் 9 மணிக்கு உங்களுக்கு ஃப்ளைட்டு, நீங்கள் இவ்வளோ எமர்ஜென்சியில் வரணும்னு அவசியமே இல்லை, வரணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இங்கே வந்து நின்னீங்களே, ஐ லவ் யூக்கா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஏன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து நிற்கிறத விட ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது தான் பெரிய Correct. விஷயம். Correct. என்னது ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. எந்த வித பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டாக வந்து நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பேக்ரவுண்டெல்லாம் வேணாடா, திறமை, உண்மை, உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா முதல்ல நான் வந்து அக்கா கிட்ட ஒரு ஷோ, நான் நிறைய ஷோ அக்கா கூட பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு ஷோக்கு அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணலான்னு கூடும்போது, அப்போ நாங்கள் எழுதிட்டு இருக்கும்போது நான் உள்ளே வந்தேன். ஏய் நீ என்னடா பார்க்க ஹீரோ மாதிரி இருக்க, நீ கண்டிப்பாக படத்தில் நடிப்ப அப்படின்னாங்க. நீ என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு. நீ நடக்கலைன்னா நீ நடிக்கலைன்னா என் பேரே மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அக்கா இப்போ நடிச்சு ஃபங்க்ஷன் நடிப்படா, ஒரு படம் இல்லைடா, நிறைய படம் நடிப்பேன். நீயும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் லெவலுக்கு வருவ, அதாவது மக்கள் நாயகன் மாதிரி வருவ. உனக்குன்னு ஒரு, நான் யாரையுமே வந்து பேரை கம்பேர் பண்ண மாட்டேன். பாலா அப்படின்னு ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூக்கா. லவ் யூக்கா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ. ரொம்ப நன்றிக்கா. பார்ட்டி கூப்பிட்ரு டைரக்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். சக்ஸஸ் பார்ட்டி கூட அதே மாதிரி நீங்கள் நிறைய படம் டைரக்ட் பண்ணணும். ஏன்னா வளர்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். நாங்கள்லாம் வளர்ந்து முடிச்சிட்டோம், அவங்கெல்லாம் வளர்கிறவங்க, சினிமா வளர்கிறவங்களுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணும் போது தான் அவங்க நல்லா வளருவாங்க. ஸோ நீங்கள் வளர்கிற டைரக்டருக்கும் வளர்கிற ஹீரோக்கும் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க தூக்கி விடுங்க, அவங்க நடந்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூக்கா. லவ் யூக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ ஸோ மச் கலா மாஸ்டர். ஆக்சுவலி இந்த கிஃப்ட் வந்து நீங்கள் பாலா கொடுத்தது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி பாலா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டப்படும் போது நீங்கள் தான் உங்களுக்கு ஷர்ட் ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு கொடுத்தீங்க. ஆக்சுவலாக ஒரு நான் ஷோக்கு போகும்போது ரொம்ப பேடாக ட்ரெஸ் பண்ணுவேன் நான் எப்பயுமே. இப்பயும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது திட்டுவாங்க வெளில போனால். எனக்கு அது மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன். அப்போ வந்து பார்த்துட்டு என்ன நீ இப்படி ட்ரெஸ் பண்ணுற, நீ என்ன ஷோ பண்ணிட்டு இருக்க, என்னென்ன பண்ணுறதுக்கு தெரியுதா, என்ன ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்து நீ யாருக்கும் செலவு பண்ணக்கூடாது, நீ உனக்கு ட்ரெஸ் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கண்ணாப்பண்ணு திட்டி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்க கையிலே இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இப்படி ஒரு வார்த்தைகளை போட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா. அதுக்கு தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம். அது எனக்கு சென்டிமெண்ட். எனக்குமே நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கே போய் நிற்கும் தெரியுது. ட்ரெஸ்ஸில் இருக்க வார்த்தைகளும் ஒரு பெரிய வார்த்தை. இல்லை, ட்ரெஸ்ஸு கூட ஒன்று வைக்கணும். அது மகேஷ் அந்த பர்ஸ் கொடுத்துட்டேன். எப்பயுமே வந்து எல்லாருக்கும் தெரியும், கலா மாஸ்டர் கையில் பணம் கொடுத்தா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? சரி, எவ்வளோ எடுத்தேன் எனக்கு தெரியல. இந்த பணம் கோடி வரணும், அந்த கோடி ஜனங்களுக்கு பண்ணணும், உனக்கும் யூஸ் பண்ணிக்கணும். நீ நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. கரெக்டா? ஸோ நீ நல்லா இருக்கணும், நீ ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் நீ மக்களுக்கு சேவை பண்ண. இது அப்படியே பீரோலவே அப்படி இப்படி 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 ஏறும். ஓகே, தேங்க்யூக்கா. லவ் யூக்கா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லவ் யூ ஆல். Gandhi Kannadi audio launch and pre-release event. Title sponsor Let's Go Holidays. Travel Beyond Boundaries. MCR Pure Cotton Club formals and casual shirts. Powered by Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Manju Group's Esport Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. Digital partner Behind Woods மற்றும் event partner IN Movie Makers. Let's Go Holidays and MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Groups.